அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ரவா பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பீஃப் 1/2 கிலோ வாங்கி வச்சுருக்கேன். இதை 5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். 3/4 கிலோ ரவையை வறுத்து எடுத்துக்கிறேன். நூறு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நெய் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். பட்டை, ஏலக்காய், கிராம்பு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், போட்டுக்கிறேன். பொன்னிறமாக ஆகட்டும். நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 3 ஸ்பூனு போட்டுக்கிறேன். மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். மல்லித்தூள் 1 ஸ்பூனு, கரம் மசாலா 1/2 ஸ்பூனு, 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், போட்டுக்கலாம். ஒரு தயிர் ஊற்றிக்கிறேன். மல்லி புதினா, கறி போட்டுக்கிறேன். இந்த பாத்திரத்தில் ரவை எடுத்துருக்கேன். இதுக்கு 1க்கு 1.5 தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம கறி வேக வச்ச தண்ணி இருக்குது, அதே நம்ம ஊற்றிக்கலாம். உப்பு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். தண்ணி கொதிச்சோடனே ரவை போட்டுக்கலாம். கொதிச்சிருச்சு. இப்போ ரவையை போட்டுக்கிறேன். அடுப்பை கம்மி பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுட்டு கிண்டி விடணும், இல்லாட்டி அடி பிடிச்சிரும். அஞ்சு நிமிஷம் தம் வச்சுக்கிறேன். தம் ஆயிடுச்சு, எடுத்துடலாம். நெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். ரவை பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ரவையில் இன்றைக்கி பிரியாணி செஞ்சுருக்கேன். நீங்கள் பொதுவாக கேசரி, கிச்சடி, உப்புமா இது மாதிரி தான் ரவையில் செஞ்சுருப்போம். இப்போ நாங்கள் பிரியாணி செஞ்சுருக்கோம். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.